அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், கால் செருப்பு தேயாமல், காலரில் அழுக்கு படியாமல், காரை விட்டு இறங்காமல் சிரித்துக் கொண்டே அவர்கள் பாகிஸ்தான் பெற்று விட்டார்கள். ஏன் எங்களால் திராவிடஸ்தான் வாங்க முடியாது? அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அண்ணாதுரை. அவங்க பாகிஸ்தான் வாங்கிட்டோம். முகமது அலி ஜின்னா, நீங்க தலிஸ்தான் கேளுங்க. எப்படிங்க ஈவேரா எப்பேற்பட்ட யோசனை சொல்லியிருக்காரு பாருங்க. ஈவேராவும் அண்ணாதுரையும் போய் அங்க அம்பேத்கரை 2 முறை சந்திக்கிறான் மும்பையில். அப்படி போகும்போதே அண்ணாதுரை நழுவி போயிடுறாரு. இந்த ஆள் கூட போனா நம்ம மாட்டிக்குவோம்னு. புரியுதுங்களா? அங்க ஏதோ அண்ணாதுரை தமிழ் சங்கம்னு போயிடுறாரு. ஈவேரா அம்பேத்கரை சந்திக்கிறார். சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார், நீங்கள் தனிநாடு கேளுங்கள், எங்களுடைய திராவிட நாட்டை ஆதரியுங்கள். அம்பேத்கர் சொல்லிட்டாரு, இந்த வேலையெல்லாம் இங்க ஆகாது. அம்பேத்கர் ஒரு தேசியவாதி. ஒரு காலத்திலும் ஈவேராவை அம்பேத்கர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. எல்லாம் நிமிர்ந்து உட்காருவோம். ஒரு அறிவு திருவிழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஞான வேள்வி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவு திருவிழா, இந்த ஞான வேள்வி மிக பெரும் வெற்றியை அடைய வேண்டும். குறிப்பாக தமிழகத்திலே எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழி கெங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு அருளினல் காளி, தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாகும் மானிடம் ஆயினும் வகுதை, படுத்து மாய்ப்பால் அருட்பெருங்காளி, பாரில் வெற்றி நமக்குருமாறே. நம்முடைய பாரத நாடு ஒன்றியம் அல்ல, இது இந்தியா. திராவிடம் அல்ல, இது தேசியம். இது திராவிட பூமி அல்ல, இது ஆழ்வார்களின் பூமி, நாயன்மார்களின் பூமி. சிவ செங்கோல் நந்தி தேவர் வீற்றிருக்கின்ற பூமி. இந்த புண்ணிய பூமியிலே திராவிட மாயை அகல வேண்டும், நம்முடைய தேசியம் வெற்றி பெற வேண்டும். என்றும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் என்பதை உறுதி செய்வதற்காக நாம் அனைவரும் 5 முறை நல்ல தியானம், ஓம்கார தியானம். சுவாமி விவேகானந்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி, அரைஸ், அவேக், எழுமின் விழுமின். அதோடு கூட வாய்ஸ் ஆஃப் கோவை நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி, அரைஸ், அவேக், அசர்ட். எழுந்திரு, விழித்திரு, உறுதியாக இரு. சுவாமிஜியினுடைய அற்புதமான இந்த செய்தி தமிழகத்திலே இருந்து அவர் உலகத்திற்கு கொடுத்த செய்தி. எல்லோரும் அமரநிலை எய்தும் மேன்மையை இந்தியா உலகிற்களிக்கும். மகாகவி பாரதியின் வாக்கு. ஆம் இந்தியா உலகிற்களிக்கும், ஆமாம் இந்தியா உலகிற்களிக்கும், ஆமாம் ஆமாம் இந்தியா உலகிற்களிக்கும் என்று மகாகவி பாரதி சொன்னான். அந்த பாரதியின் செய்தி நம்முடைய விவேகானந்தர் மூலமாக உலகெங்கும் ஒளி வீசியது. நம்முடைய தமிழகத்திலே இருந்து ஸ்ரீபாத பாறை என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி, இப்ப ஸ்ரீபாத பாறை விவேகானந்தர் பாறை என்று அடையாளம் காணப்படுகிறது. நீலக்கடல் ஓரத்திலே நிற்றம் ஒற்றை காலிலே நின்று இமயத்தில் இருக்கின்ற ஈசனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாள் எங்கள் கன்னியாகுமரி தேவி. இன்றும் அவளுடைய பாதத்தினுடைய சுவடு, கால் அச்சு நீங்க போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். அந்த இடத்திலே சென்று நம்முடைய விவேகானந்தர் தியானத்திலே அமர்ந்து, பரம் வைபவன்னே துமே தத்ஸ்வராஷ்டிரம் என்று சொல்லுவார்களே, இந்த தேசம் பரம வைபவமான நிலைமைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக தியானம் செய்தார். அதே போல தமிழகத்திலே மாற்றம் வர வேண்டும், திராவிட மாடல் முறியடிக்கப்பட்டு தேசிய மாடல் ஓங்கிட வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு 5 முறை ஓம்காரம் சொல்லி தியானம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிமிர்ந்து உட்காருவோம். என்னோட சேர்ந்து சொல்லலாம்.
நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்கவே. நமச்சிவாய வாழ்கவே. நாதந்தாள் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. சனாதனம் வெல்கவே. ஹிந்து தர்மம் வெல்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. பாரதத்தாய் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. ஹிந்து ஒற்றுமை வெல்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. சிவ செங்கோல் வாழ்கவே. நந்தி தேவர் வாழ்கவே. நாடாளுமன்றம் வாழ்கவே. பாரத நாடு வெல்கவே. பூளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவலூரர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமயமுதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற பரிபூரண ஹிந்துஸ்தானம் என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கென் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, வாய்ஸ் ஆஃப் கோவை என்பது தற்பொழுது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக, வாய்ஸ் ஆஃப் இந்தியாவாக மாறியிருக்கின்றது. நாடு முழுக்க இருந்து இந்து சமய அறிஞர்கள், தேசியவாதிகள், பல்துறை வல்லுநர்கள் அத்துணை பேரும் இங்கே வந்து ஒரு ஞான வேள்வியை செய்திருக்கின்றார்கள். அரைஸ் அண்ட் அவேக், ஏத்ரி அசர்ட். அந்த கண்ணோட்டத்திலே நமக்கெல்லாம் நல்ல செய்திகளை வழங்கி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். இந்த பாரத நாடு இமய முதல் ஈழம் வரை இருக்கின்றது. இங்கே கட்ச் முதல் காமரூபம் வரை இருக்கின்றது. பரிபூர்ண ஹிந்துஸ்தானமாகிய நம்முடைய பாரத நாட்டிலே 1000 ஆண்டு கால அடிமைத்தனம். நம்முடைய தமிழகத்திலே மிக புகழ்பெற்ற வார இதழ் ஜூனியர் விகடனிலே ஒரு தொடர், வரலாற்று தொடர், வந்தார்கள் வென்றார்கள். இந்த நாட்டின் மீது படையெடுத்து சகர்கள், ஹூணர்கள், கிரேக்கர்கள், அவுணர்கள், முகலாயர்கள், எத்தனையோ படையெடுப்புகள், அந்த படையெடுப்புகளை எல்லாம் தாங்கி நின்றது நம்முடைய பாரத நாடு. முகலாயருடைய படையெடுப்பிலே நம்முடைய நாடு அடிமைப்பட்டது. 800 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஆதிக்கத்தின் கீழ் ஆங்கில நாட்டிடம் நம்முடைய நாடு அடிமைப்பட்டது. அங்க ஒரு 300 வருடம். இந்த 1000 ஆண்டு கால அடிமைத்தனம் நீங்கிட வேண்டும். நம்முடைய பாரத நாடு விழித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாடு புத்தெழுச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி விவேகானந்தர் அரைஸ் அண்ட் அவேக் என்று சொன்னார். நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் பெற்றது 1947 ஆகஸ்ட் 15. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது? எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர், தூக்குவேட ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. ஆனா எங்க தமிழ்நாட்டில் ஒரு பாடல் பாடிட்டாங்க.
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவும் சேருவீர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடலை பாடி நாம் எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? சுதந்திரம் என்பது உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக, உப்பு சத்தியாகிரகத்தின் மூலமாக, ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக மட்டுமே சுதந்திர நோக்கு கிடைத்தது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகின்ற பொழுது இயல்பாக சொல்லுவார்கள், சுதந்திரம் எப்பொழுது வாங்கினோம்? அந்த காலத்திலேயே சொன்னாங்க, சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கடையிலா விற்கிறது, விலை கொடுத்து வாங்குவதற்கு. சும்மா வரவில்லை சுதந்திரம், கத்தியின்றி ரத்தமின்றி வரவில்லை சுதந்திரம். எதற்கு கொடுக்க வேண்டும் வரி? ஏன் கேட்கிறாய் வட்டி? வீரபாண்டிய கட்டபொம்மன் உயர்த்தி பிடித்த கத்தி இருந்தது சுதந்திர போராட்டத்திலே. துணிந்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டான், தூக்கிலே தொங்கினான் மாவீரன் பகத்சிங். நம்முடைய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு இரத்த வரலாறு, ஒரு யுத்த வரலாறு. நாம் சுதந்திரத்தை சும்மா வாங்கல, நாம் சுதந்திரத்தை வென்றெடுத்தோம் என்பதுதான் உண்மை. அப்படி நாம் சுதந்திரத்தை வென்றெடுத்தோமே, அந்த சுதந்திரம் பூரணமான சுதந்திரமாக நமக்கு கிடைத்ததா? தேசியம் எனது ஆன்மா, தெய்வீகம் எனது உடல் என்று வாழ்ந்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார், இந்த சுதந்திரம் ஒரு மூடி சுதந்திரம். எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார். நரபலி கொடுத்த வீர வங்கமும் பாஞ்சாலமும் இன்று நானிலம் அசைக்க வினவிடும் கேள்வி நெஞ்சை உலுக்குகிறதே. நாம் சுதந்திரம் வாங்குகிற பொழுது நம்முடைய நாடு வெட்டி பிளக்கப்பட்டது. 5 நதிகள் பாய்ந்து வளம் கொளிக்கக்கூடிய பஞ்சாப், சீக்கியர்களும் இந்துக்களும் பஞ்சாபிலே மிக முக்கியமானவர்கள், வீரம் மிக்கவர்கள், விவேகம் மிக்கவர்கள். அந்த பஞ்சாபிலே பாதி பஞ்சாப் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. லாகூர் நம்மிடம் இல்லை. நரபலி கொடுத்த வீரவங்கம் என்று சொல்லுவார்கள். வங்காளம், அந்த வங்காளத்திலே பாதி இன்று நம்மிடையே இல்லை. 1905 கர்சன் வில்லி வைஸ்ராய், அந்த கர்சன் வில்லி இந்த வங்க மாநிலத்தை 2ஆக பிரிக்கின்றார். அப்பெல்லாம் மாநிலம் கிடையாது, அப்பெல்லாம் ஸ்டேட். கல்கத்தா ஸ்டேட், கல்கத்தா மாகாணம். மெட்ராஸ் ஸ்டேட், மதராஸ் மாகாணம். நம்ம எல்லாம் மதராசிகள் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த வங்காளம் ஏன் பிரிக்கப்பட்டது? எதற்காக பிரிக்கப்பட்டது? வங்க மாநிலத்திலே இருந்து தேசியத்தின் எழுச்சி, சீர்திருத்தத்தினுடைய ஆரம்பம் வங்க மாநிலத்திலே இருந்து. வந்தே மாதரம் பிறந்த இடம் வங்காளம். தொம்ஹி துர்கா தசப்பிரகரணதாரிணி, கமலாம் கமலதல விகாரிணி, வாணி வித்யாதாரிணி. நம்முடைய தேசம் என்பது தெய்வம், பாரத தாய். இலங்குகின்ற கோவிலில் எல்லாம் இருக்கின்ற தெய்வம் எங்களுடைய பாரத தேவி. அந்த பாரத தேவியை வாழ்த்தி பாடுகின்ற வந்தே மாதரம் ஆனந்த மடம் என்கின்ற நாவல், அந்த நாவலிலே வருகின்ற பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அந்த வந்தே மாதரம் என்கின்ற ஒரு அற்புதமான மூமெண்ட் அங்கிருந்துதான் வந்தது. சீர்திருத்தங்கள், சதி எனும் உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் ஒழிக்கப்பட்டது. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், அதுல ராஜாராம் மோகன் ராய். அப்பெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வாட் பெங்கால் திங்ஸ் டுடே, இந்தியா திங்ஸ் டுமாரோ. இப்பொழுதும் நாம் சொல்லுகின்றோம், வாட் பெங்கால் திங்ஸ் டுடே, பிளீஸ் அவேர், பிளீஸ் அவேர். இந்தியா, வாட் பெங்கால் டுடே எகைன். இந்த மிச்ச மீதி இருக்கிற இந்தியா இருக்கு இல்லையா, அந்த இந்தியாவும் நாளைக்கு இதே சூழல் உருவாக போகிறது. அதுக்காகத்தான் அரைஸ். இந்துக்களை விழித்தெழுங்கள், அவேக். 1905 வங்காள மாநிலத்தை தேசியம் உருவான, தேசபக்தி உருவான, நீங்க இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது
சிட்டாகாங், 24 பர்கானா மாவட்டங்கள், டாக்கா, இந்த பகுதியிலே தான் புரட்சி வெடித்தது. கமலமும் குத்துவாளும் என்கின்ற அமைப்பு, அனுசீலன் சமிதி என்கின்ற அமைப்பு, மகரிஷி அரவிந்தர் உருவானார். அந்த காலத்திலேயே ஐசிஎஸ் படித்தவர் மகரிஷி அரவிந்தர். பிற்காலத்திலே அவர் அலிப்பூர் சதி வழக்கிலே தொடரப்பட்டு அதன் பிறகு பாண்டிச்சேரியிலே வந்து தவமையற்றினார். மகரிஷி அரவிந்தருடைய தீவிரவாத இயக்கங்கள், எங்கள் சங்கத்தை ஸ்தாபித்த டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் மருத்துவம் படிப்பதற்காக கல்கத்தா சென்றார். ஏனென்று சொன்னால் கல்கத்தா புரட்சிக்காரர்களின் புகலிடம். அனுசீலன் சமிதியிலே இணைந்தார் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். அரவிந்தரை சந்தித்தார் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். சுதந்திர போராட்டம், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், உங்களுக்கு தெரியும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரத்தம் தா சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எப்பேற்பட்ட மகான்கள், தேசபக்தர்கள், சைத்தன்ய மகாபிரபு போன்ற ஆன்மீக அறிஞர்கள். வங்காள மாநிலம் சும்மா சொல்லல. வாட் பெங்கால் திங்ஸ் டுடே, இந்தியா திங்ஸ் டுமாரோ. அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் 3 பேரை மிக முக்கியமாக சொல்லுவார்கள். லால பால பால் என்று சொல்லுவார்கள். லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம், பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் வங்காளத்திலே இருந்து, பிபின் சந்திரபாலை வங்க பிரிவினையை எதிர்த்து மாபெரும் கூட்டத்தை சென்னை மெரினா கடற்கரை, அந்த காலத்தில் சீரணி அரங்கம், இப்ப சீரணி அரங்கம், அந்த காலத்தில் திலகர் கட்டம், சென்னையிலே மெரினாவிலே பாரதியார் கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். பிபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார். வங்காளத்திலே புரட்சிகரமான இயக்கங்கள் அதிகமாகிவிட்டது. பாகா ஜதீந்திரநாத், குடிராம் போஸ், 19 வயதான இளைஞன் குடிராம் போஸ் கொண்டு போய் தூக்கு மேடையிலே நிறுத்துகிறார்கள். சிட்டாகாங்கிலே வெள்ளையர்களுடைய ஆயுத கிடங்கை தாக்குதல் நடத்தி அழித்த அந்த குடிராம் போஸ், அவரை கொண்டு போய் தூக்கு மேடையின் முன்பாக நிறுத்துகிறார்கள். அவன் சொல்லுகிறான், விரைவில் என்னை தூக்கிலிடுங்கள், நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போது சிரித்த முகத்தோடு நான் சாக விரும்புகிறேன், மீண்டும் இந்த மண்ணிலே பிறப்பேன். கேட்கிறாங்க, நீதான் மறுபடியும் பிறப்பேங்கிறதுக்கு என்ன அடையாளங்கிறான். அந்த பிறந்த குழந்தையினுடைய கழுத்திலே பார், இந்த தூக்கு கயிறின் தழும்பு தெரியும் என்று சொன்னான் குடிராம் போஸ். தூக்கு கயிற்றை துணிந்து முத்தமிட்ட குடிராம் போஸ். எப்பேற்பட்ட ஊர் வங்காளம். நம்முடைய தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதோ, தொன்மையானதோ, கலைகளால், காவியங்களால், இலக்கியத்தால் செழித்து வளர்ந்திருக்கிறதோ, அதே போல வங்காள மொழி இலக்கிய செழுமை வாய்ந்தது. இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார் குருதேவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருடைய பாடல் 2 மாநிலங்களின் தேசிய கீதமாக இருக்கிறது. 2 நாடுகளின் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூருடைய பாடல். அந்த தாகூர் இருந்த இடம், குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்த இடம், வீரத்துறவி விவேகானந்தரின் இடம். இன்றைக்கு நம்முடைய இஸ்கான், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த குரு பாரம்பரியத்திலே இஸ்கான் இயக்கம் துவக்கப்பட்டது. இஸ்கான் இயக்கம் அகில உலக அளவிலே கிருஷ்ண பக்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது, பகவத்கீதையை பரப்பிக் கொண்டிருக்கிறது, ஏராளமான தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறது. இதே வங்கதேசத்திலே சமீபத்திலே இஸ்கான் கோயில் எரிக்கப்பட்டது, பகவத்கீதை எரிக்கப்பட்டது. எந்த கோயில்ல இஸ்கான் அன்றாடம் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்தார்களோ அந்த கோயில்ல அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு அதுல வயிறு வளர்த்தவனே வந்து நம்முடைய கோயிலை எரிக்கிறான். இன்றைக்கு அந்த இஸ்கான், அவர் ஒரு அற்புதமான சேவை செய்யக்கூடிய துறவி. அந்த துறவியை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். 1905 பிரிக்கப்பட்டது. பிரித்தாளும் சூழ்ச்சி, தேசிய எழுச்சியை தடை செய்ய வேண்டும். வங்காள மாநிலத்திலே புரட்சிகரமான இயக்கங்கள் தோன்றிவிட்டன. திரும்பிய பக்கமெல்லாம் தீவிரவாதிகள் தெரிகின்றார்கள். வைஸ்ராய் மீது குண்டுவீச்சு நடக்கிறது. எனவே கல்கத்தாவிலே இருந்து தலைநகரத்தையே டெல்லிக்கு மாத்திட்டான். அப்படின்னா அப்ப வங்காள மாநிலம் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட அந்த வங்காள மாநிலத்திலே தேசிய எழுச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக
மத அடிப்படையிலே இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வைஸ்ராய் கர்சன் வில்லி இந்துக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்கத்தாவை தலைநகராக கொண்ட மேற்கு வங்கத்தை உருவாக்குகிறார். அங்க ஹிந்து மெஜாரிட்டி, முஸ்லிம் மைனாரிட்டி. கிழக்கு வங்கம் டாக்காவை தலைநகரமாக கொண்டு கிழக்கு வங்கம் முஸ்லிம் மெஜாரிட்டி, ஹிந்து மைனாரிட்டி. அப்பவும் 40% இந்துக்கள் அங்க இருக்கான், 60% முஸ்லிம் ஆயிட்டான். ஆகவே அவர்கள் அப்படி பிரிக்கிறார்கள். பிரித்த உடனேயே நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசியவாதிகள், காங்கிரஸ் கட்சி அத்துணை பேரும் வங்க பிரிவினையை எதிர்த்து நாடு முழுக்க புரட்சி வெடிக்கிறது, போராட்டம் நடக்கிறது. கங்கை கரையின் இரு பகுதிகளிலும் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்துக்களும் முஸ்லிம்களும் பிரிட்டிஷார் எங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லி ரக்ஷா பந்தன் விழாவை நடத்துகிறார்கள். கங்கை கரையிலே என்னதான் ரக்ஷா பந்தன் நடத்தினாலும், என்னதான் நல்லிணக்கம் பேசினாலும், அந்த பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம் லீக் வளர துவங்கியது. எங்கே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம் லீக் வளர துவங்கியது. பாகிஸ்தான் கேட்டு போராட்டம் துவங்கியது. 1905 வங்க பிரிவினை, 1911 வங்கை பிரிவினையை கைவிடுகிறது. வங்க பிரிவினையை கைவிட்ட உடனேயே இந்த இந்து முஸ்லிம் நல்லிணக்கத்திற்கு கிடைத்த வெற்றி, சுதந்திர போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. நாங்கள் வந்தே மாதரம் மற்றும் சொல்லவில்லை, நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்லுவோம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நாங்கள் சுதந்திரம் பெறுவோம் என்றெல்லாம் முயற்சி எடுத்தார்கள். அப்ப கிலாஃபத் மூவ்மெண்ட் ஒரு பக்கம் வந்தது. கிலாஃபத் மூவ்மெண்ட் வருகிற பொழுது வந்தே மாதரத்துக்கு நிகராக அல்லாஹ் அக்பர் என்கிற கோஷமும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. கிலாஃபத் இயக்கத்தை நாம் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் லீக் உருவானது. அந்த முஸ்லிம் லீகினுடைய பணியின் காரணமாக இஸ்லாமியர்கள் இந்துக்களோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை. 1945-46களிலே மீண்டும் கலவரங்கள் துவங்கி நடக்க ஆரம்பிக்கிறது. கிழக்கு வங்கத்திலும் சரி, மேற்கு வங்கத்திலும் சரி, கல்கத்தாவிலும் சரி, டாக்காவிலும் சரி, அனைத்து இடங்களிலுமே இந்துக்கள் திட்டமிட்டு முஸ்லிம் லீகர்களால் தாக்கப்பட்டார்கள். எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டும் என்கிற போராட்டம் நடைபெற்றது. எந்த அளவிற்கு இந்துக்கள் பெருந்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தால் என்றால், அந்த ஒட்டுமொத்த கல்கத்தாவையே ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு மாகாண அரசு, அந்த மாகாண அரசே முஸ்லிம் லீக் தான் ஜெயிச்சது. பஞ்சாப் மாகாண அரசு, சிந்து மாகாண அரசு முஸ்லிம் லீக் தான் ஜெயிச்சது. முஸ்லிம் லீகுடைய மந்திரி சபை, மற்ற பகுதியெல்லாம் காங்கிரஸ் மந்திரி சபை. அவர்கள் மந்திரி சபை, போலீஸ் அவர்களிடம், நிர்வாகம் அவர்களிடம் தொடர்ந்து கலவரங்களை உருவாக்கினார்கள். இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள். ஒரு புறத்திலே காங்கிரஸ் கட்சியும் காந்தியடிகளும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பேசினார்கள். நேதாஜி போன்றவர்கள், ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்கள், பிரிட்டிஷ்காரனை நடுநடுங்க வைத்தவர்கள், அவர்களெல்லாம் கூட எப்படியாவது இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும், இந்த பிரச்சனைக்காக எல்லாம் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடுறதுல தான் தீவிரமா இருந்தாங்க. ஒரு புறத்திலே நம்முடைய மக்கள் தொகை குறைந்து, முஸ்லிம்களின் மக்கள் தொகை அதிகரித்து, வங்க மொழி அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து, உருது மொழி, அரபு மொழியினுடைய ஆதிக்கம் அதிகரித்து, அதுக்காக கூட தாகூர் கவலைப்படல. அப்பவே அவங்க எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்திருந்தாங்கன்னா, அப்பவே இந்துக்களை ஒன்றுபடுத்த துவங்கி இருந்தார்கள் என்று சொன்னால், அசுதோஷ் முகர்ஜி, ஷாம் பிரசாத் முகர்ஜியுடைய தந்தையார், பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், அவர்களெல்லாம் இந்து மகா சபையை அங்கே துவக்குகிறார்கள். ஆனாலும் கூட முஸ்லிம் லீகர்கள் ஏற்படுத்திய தனிநாடு கோரிக்கை, ஒரு நாடு இரண்டு தேசியம், நாங்கள் இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது, வங்காளிகள் வங்காளிகளோடு சேர்ந்து வாழ முடியாது, இந்து வங்காளிகள் முஸ்லிம் வங்காளிகள் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி, எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டும், சீக்கிய பஞ்சாபிகளும் இந்து பஞ்சாபிகளும் முஸ்லிம் பஞ்சாபிகளோடு சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டும், சிந்து பகுதியிலே வசிக்கக்கூடிய இந்துக்களும் சிந்து பகுதியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஒரே தாய்மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே முன்னோர்கள், ஆனாலும் கூட நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது, எங்கள் மதம் வேறு.
இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இந்த நாட்டிலே வருகிற பொழுது காந்தியடிகள் சொன்னார், என்னுடைய உடம்பை வெட்டி பிளந்த பிறகுதான் இந்த நாட்டை வெட்டி பிளக்க முடியும் என்று காந்தியடிகள் சொன்னார். நேருஜி சொன்னார், இட் இஸ் a fantastic nonsense, இது ஒரு முட்டாள்தனம், நடக்காது என்று சொன்னார். பட்டேல் சொன்னார், வாளோடு வாள் மோதும் என்றார். ஆனால் முஸ்லிம் லீக் சொல்லியது நேரடி நடவடிக்கை, எங்களுக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேரடி நடவடிக்கை. நவகாளி, திப்பரா போன்ற பகுதிகளிலே முஸ்லிம் லீகர்கள் கல்கத்தாவிலே தொழுகை முடிந்து நேரடியாக ஊர்வலமாக வந்து கண்ணில் கிடைத்த இந்துக்களுடைய சொத்துக்களை சூறையாடினார்கள், கொன்று குவித்தார்கள். 4000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். கட்டாய மதமாற்றம். நவகாளி, திப்பரா போன்ற பகுதிகளிலே நடைபெற்ற கலவரம், பஞ்சாப் பகுதியிலே நடைபெற்ற கலவரம், சிந்து பகுதியிலே நடைபெற்ற கலவரம், இந்துக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. இனிமேலும் எங்களால் போராட முடியாது என்கிற நிலைமைக்கு சுதந்திர போராட்டத்தின் மாவீரர்கள் மகாத்மா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பாபுஜி ராஜேந்திர பிரசாத், சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லோரும் பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார்கள். நிகழ்ந்தே விட்டது பிரிவினை. அந்த பிரிவினைக்கு முன்பாக 1905 பிரிவினை. அப்பவே இந்துக்கள் விழித்தெழுந்திருக்கணும், இந்து லீடர்ஸ் விழித்தெழுந்திருக்கணும், இந்த நடுநிலை பேசுறவங்க விழித்தெழுந்திருக்கணும் இல்லையா? இலக்கியவாதிகள், சரித்திர ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் விழித்தெழுந்திருக்கணுமா இல்லையா? முஸ்லிம் லீக்குடைய அந்த நடவடிக்கைக்கு இவர்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? எல்லாம் சுதந்திரம் வாங்கணுங்கிற தீவிர எண்ணத்தில் இருந்தாங்க. சுதந்திரம் வாங்கினாங்க. வாங்குகிற பொழுது அவன் தனியாக நம்முடைய நாட்டை பிரித்து கொண்டு போய்விட்டான். வங்காள மாநிலம், அந்த இரண்டாக பிரிக்கப்பட்ட வங்காள மாநிலம் டாக்காவை தலைமையிடமாக கொண்டு பாகிஸ்தானாக உருவானது. பாகிஸ்தானாக உருவான அதே நாளிலே கோடான கோடி இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். திரிபுராவுக்கு அகதிகளாக வந்தார்கள், வங்காளத்திற்கு அகதிகளாக வந்தார்கள். நீங்க என்ன பஞ்சாப்ல இருந்து தான் சீக்கியனும் இந்துவும் அகதியா வரல. நல்லா சொல்றேன் கேட்டுங்க. ஜோகிந்தர்நாத் மண்டல் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கருக்கு நிகரான ஒரு தலைவர் இந்திய அரசியல் சாசனத்தை வகுக்கின்ற பொழுது அந்த அரசியல் சாசன குழுவிலே ஜோகிந்தர் மண்டல்ங்கிற தலித் லீடர் அந்த காலத்து திருமாவளவன் இருந்தார். அவர் முஸ்லீம் லீகோட கூட்டு. இப்ப எப்படி திருமாவளவன் முஸ்லீம் லீகோட கூட்டோ அதே போல ஜோகிந்தர் மண்டல் அப்ப முஸ்லீம் லீகோட கூட்டு, ஜின்னாவோட கூட்டு. அம்பேத்கர் இந்து மகாசபையோட ஜனசங்கத்தோட, அம்பேத்கர் யாரோட கூட்டு? இந்து அமைப்புகளோடு கூட்டு. ஜோகிந்தர் மண்டல் அவங்களோட கூட்டு. அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், ஹரிஜன மக்கள் பஞ்சாப் பகுதியிலே, சிந்து பகுதியிலே அவர்கள் இந்துக்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அங்கே அனுப்பி விடுவோம். பிரிவினை என்று வந்துவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களையும் பத்திரமாக இங்கே மீட்டு விடுவோம் என்று அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார். யாரும் காதுல போட்டுக்கல. அப்ப கோஷமே என்ன தெரியுமா? பாகிஸ்தான் வாங்கின உடனே, பாகிஸ்தான் வாங்கினோன்னு என்ன கோஷம்? ஹஸ்கே லேங்கே பாகிஸ்தான், லடுக்கே லேங்கே ஹிந்துஸ்தான். நாங்கள் சிரித்துக் கொண்டே பாகிஸ்தான் பெற்றோம், போராடியாவது இந்துஸ்தானத்தை கைப்பற்றுவோம். அதனாலதான் அவன் எல்லாம் போகல, இங்கே இருக்கான். அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், கால் செருப்பு தேயாமல், காலரில் அழுக்கு படியாமல், காரை விட்டு இறங்காமல் சிரித்துக் கொண்டே அவர்கள் பாகிஸ்தான் பெற்று விட்டார்கள். ஏன் எங்களால் திராவிடஸ்தான் வாங்க முடியாது? அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அண்ணாதுரை. நான் அண்ணாதுரை, ஈவேராவும் அங்க அம்பேத்கர் எல்லாம் போய் பேசி பார்த்தாங்க. அவங்க பாகிஸ்தான் வாங்கிட்டோம். முகமது அலி ஜின்னா, நீங்க தலிஸ்தான் கேளுங்க. எப்படிங்க? ஈவேரா எப்பேற்பட்ட யோசனை சொல்லியிருக்காரு பாருங்க. ஈவேராவும் அண்ணாதுரையும் போய் அங்க அம்பேத்கரை 2 முறை சந்திக்கிறான் மும்பையில. அப்படி போகும்போதே அண்ணாதுரை நழுவி போயிடுறாரு. இந்த ஆள் கூட போனா நம்ம மாட்டிக்குவோம்னு. புரியுதுங்களா? அங்க ஏதோ அண்ணாதுரை தமிழ் சங்கம்னு போயிடுறாரு. ஈவேரா அம்பேத்கரை சந்திக்கிறார். சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார், நீங்கள் தனிநாடு கேளுங்கள், எங்களுடைய திராவிட நாட்டை ஆதரியுங்கள். அம்பேத்கர் சொல்லிட்டாரு, இந்த வேலையெல்லாம் இங்க ஆகாது. அம்பேத்கர் ஒரு தேசியவாதி. ஒரு காலத்திலும் ஈவேராவை அம்பேத்கர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஜின்னாவிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று போகிறார் மும்பையிலே. இதே ஈவேரா அண்ணாதுரை அங்க போயிட்டு எனக்கு தமிழ்ச்சங்க மீட்டிங் இருக்குது, நீங்க வேணா போய்க்குங்கன்றார்.
சரித்திரத்தில் நடந்தது. ஜின்னா சொல்லுகிறார், ஆம் நாங்கள் தனிநாடு கேட்டு போராடுகிறோம், நாங்கள் பாகிஸ்தான் அடைந்து விடுவோம், நீங்கள் திராவிடஸ்தான் கேட்கிறீர்கள், நீங்கள் எங்களது பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுங்கள். உடனே அவர் சொல்லிட்டாரு, ஈவேரா நாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு, ஆனா நீங்க எங்களுக்கு திராவிடஸ்தானுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு நேரம் ஆயிடுச்சா? திராவிடஸ்தானுக்கு ஆதரவு கொடுங்க. அவர் முகமது அலி ஜின்னா இந்த ஆளை ஒரு ஆளாவே நினைக்கலீங்க, புரியுதுங்களா? அவன் ஒரு காலத்திலையும் திராவிடஸ்தான் பேசவே இல்லை. நாடு பிரிக்கப்படுகிறது, வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனாதையாகி விட்டார்கள், அரசியல் அனாதையாகி விட்டார்கள். பாகிஸ்தானம் வங்கதேசத்தின் மீது, வங்கதேசம் அது மேற்கு பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான். 1972 வரை பாகிஸ்தான் வங்கதேசத்தை ஒருதலை பட்சமாக நடத்தியது. வங்கதேசத்துக்காரன் தான் பாகிஸ்தானுக்காக அதிகமான கலவரம் பண்ணவன். வங்கதேசத்துக்காரன் தான் பாகிஸ்தான் அதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியவன். வங்கதேசத்தை சேர்ந்த ஜோகிந்தர் மண்டல், நீங்க பாருங்க, இப்போ நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நம்முடைய அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்கள் இப்பொழுது குடியுரிமை சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்களே, அந்த குடியுரிமை சட்டம் எதற்காக கொண்டு வந்தார்கள்? வங்காளத்திலே துன்பப்படக்கூடிய இந்துக்கள், கொடுமைப்படுத்தப்படக்கூடிய இந்துக்கள், அவர்கள் நம்முடைய தாயகம் திரும்பினால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும். பஞ்சாபிலே விரட்டப்படக்கூடிய இந்துக்கள், சிந்துவிலே விரட்டப்படக்கூடிய இந்துக்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும். முதலாக பாகிஸ்தானின் சட்ட அமைச்சராக ஜோகிந்தர் மண்டல், இந்தியாவின் சட்ட அமைச்சராக அம்பேத்கர். எப்படி ஒற்றுமை பாருங்க. முஸ்லீம் லீக் அங்க சட்ட அமைச்சரா யாரை வச்சது? ஜோகிந்தர் மண்டலை வச்சது. அந்த ஜோகிந்தர் மண்டல் தான் பாகிஸ்தானத்தின் முதல் சட்ட அமைச்சர். பாகிஸ்தானத்திலே இருந்து அவன் ஒரு இந்து என்கிற காரணத்திற்காக, அவன் ஒரு பட்டியலின தலைவன் என்கிற காரணத்திற்காக விரட்டி அடிக்கப்பட்டான். முதலாக அகதி என்று தஞ்சம் கேட்டு இந்தியாவிற்கு வந்த முதல் ஆள் ஜோகிந்தர் மண்டல். வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு குடியுரிமை, தலித் மக்களுக்கு குடியுரிமைக்கு தாண்டா குடியுரிமை சட்டமே, அத கூடாதுங்கிறான். இந்துக்கள் அகதிகளானார்கள், பாதிக்கப்பட்டார்கள். 1972 வரை நசுக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு முறை வங்கதேசத்திலே ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இந்திரா காந்தி அம்மையார் ஆதரித்தார். முக்தி வாகினி என்கிற படை, பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்திலே நிறுத்தப்பட்டு வங்கதேசத்தை சார்ந்த பெண்களை கற்பழித்தார்கள், வங்கதேச மொழியை அழித்தார்கள், பண்பாட்டை அழித்தார்கள், கலாச்சாரத்தை அழித்தார்கள். வங்கதேசத்தை தின்று கொளுத்தது பாகிஸ்தான், லாகூர். ஆகவே வங்கதேசத்திலே புரட்சி ஏற்பட்டது. அந்த சுதந்திர போராட்டத்திலும் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக பங்கெடுத்தார்கள். இந்திய ராணுவம் சென்றது. வங்கதேசத்தை நாம் பாகிஸ்தானை தோற்கடித்து 1972 90,000 சோல்ஜர்ஸ் சிறைப்பிடித்து இந்திய ராணுவம் வெற்றி கண்டது. தனி பங்களாதேஷ் உருவாக்கி கொடுத்தோம், தனி பங்களாதேஷ் உருவாக்கி கொடுத்தோம். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதிபரானார். அப்பொழுதும் கோவில்கள் மீது தாக்குதல், பெண்கள் மீது கற்பழிப்பு, கட்டாய மதமாற்றம், இந்துக்களுக்கு எதிரான கொடுமை. 26% இருந்த இந்துக்கள் இப்பொழுது வெறும் 6%. இப்ப வெறும் 6%. என்ன நாங்க மீதி ஆளு? நான் சொல்றது 72க்கு அப்புறம் இருக்கிற புள்ளி விவரத்தை சொல்றேன். மீதி இருக்கிறவெல்லாம் ஒண்ணு கொல்லப்பட்டிருக்கணும், இல்லைன்னா மதமாற்றப்பட்டிருக்கணும். அதன் பிறகு முஜிபுர் ரஹ்மானுக்கு தூரத்து சொந்தக்காரன சுட்டு போட்டான் ராணுவம். முஜிபுர் ரஹ்மான் சிறைப்பிடிக்கப்பட்டார், அவர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டார். 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு இருந்ததுனால இப்ப இந்த அம்மா இருக்குதே, இந்த அம்மா ரெகேனா, அதே மாதிரி இன்னொரு அம்மா. இப்ப நம்ம மறுபடியும் பாருங்க எங்க தஞ்சம் கொடுத்துருக்கோம். யாருக்கு தஞ்சம் கொடுத்துருக்கோம்? ஷேக் ஹசீனா, ஷேக் ரெஹானா 2 பேரும் வெளியே இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. எர்ஷத் அவருடைய ஆட்சி காலத்திலே ராணுவ ஆட்சி தான் அடிக்கொருக்கா. ஜனத்தொகை பெருக்கம், உலகத்தினுடைய நோயாளி என்று வர்ணிக்கப்பட்டது வங்காளம். அதன் பிறகு இந்த அம்மா ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் நடந்தது. தேர்தலிலே வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து 15 ஆண்டுகளாக அவருடைய நல்ல ஆட்சி. ஆகவே வங்காளம் நல்லா முன்னேறியது. இப்ப இந்த டீப் ஸ்டேட் வேலைகள்னால மாணவர் போராட்டம் இங்க எப்படி தூண்டி விடுறான்? SFI மாணவர்
மாணவர் போராட்டம் என்கிற பெயரிலே இந்துக்களை தாக்கினார்கள். மாணவர் போராட்டம் நம்ம இந்தியால என்ன பண்றானோ, இண்டி கூட்டணி என்ன பண்றானோ அதாங்க பண்ணான். இண்டி கூட்டணி என்ன பண்றானோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இவங்க ஜெயிச்சா மட்டும் எலெக்ஷன் கமிஷன் நல்லது, இவங்க ஜெயிச்சா ஓட்டிங் மிஷின் கரெக்ட், இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்டிங் மிஷின் மேல சந்தேகம். அதேதான் அங்கேயும் கிளப்புனா. ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆனாலும் செல்லாது செல்லாதுன்ட்டான். மாணவர்களை தூண்டி விட்டான், கலவரம் நடந்தது, இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள். அவர் அந்த நாட்டை விட்டே ஓடி வந்துட்டாங்க இந்தியாவுக்கு தஞ்சமாக. தொடர்ந்து இந்துக்கள் அங்கே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாட் ஹேப்பன்ட் இன் பங்களாதேஷ் டுடே, அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு இந்தியாவில் இது நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரைஸ் அவர்ட் அசர்ட். அதுக்காகத்தான் வாய்ஸ் ஆஃப் கோவை, பீப்பிள்ஸ் ஃபார் அண்ணாமலையாக இருந்து இந்த தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல மாற்றத்தை 60-70 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடு வேறு விதமாக இருக்கிறது. இதை தேசியத்தின் பக்கம் திருப்ப வேண்டும், வளர்ச்சியை நோக்கி திருப்ப வேண்டும். வளமான தமிழகம், வலிமையான பாரதம் உருவாக வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர், ஐயா முத்துராமலிங்க தேவர், மூதறிஞர் ராஜாஜி, உத்தமர் ஓமந்தூரார் இவர்களுடைய ஆட்சி வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். வளர்ச்சி அரசியல், அதற்கான உத்வேகத்தை ஏற்படுத்துவதற்கு, அதற்கான திட்டங்களை வகுப்பதற்காகத்தான் இந்த கான்க்ளேவ். இந்த கான்க்ளேவ் அதுக்குதான், அதான் நோக்கம். ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம், ஒரு புரட்சி. தமிழகத்திலே ஒரு இந்துத்துவ அரசியல் புரட்சி. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாற வேண்டும். செங்கோல் ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும். ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. இன்னைக்கு இந்திய திருநாட்டை, இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை முதல் முறையாக குஜராத்திலே இருந்து டெல்லிக்கு செல்லுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவர் டெல்லிக்கு சென்றவுடனேயே நாடாளுமன்ற கட்டிடத்தின் அந்த படிக்கட்டுகளிலே விழுந்து வணங்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நாடாளுமன்றம் தான் கோவில். அந்த கோவிலாகிய நாடாளுமன்றத்திலே செங்கோல் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த செங்கோல் யாருடைய செங்கோல்? சோழ மன்னனுடைய செங்கோல், நீதி வழுவாமல் ஆண்ட பாண்டிய மன்னனுடைய செங்கோல், சேர மன்னனுடைய செங்கோல். இந்த தமிழர்களின் செங்கோலை கொண்டு போய் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே நிலைநாட்டினான். அந்த செங்கோல் ஆட்சி நாடு முழுக்க, உலகம் முழுக்க நடக்கின்றது. அதே செங்கோல் ஆட்சி இந்த தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு நீங்கள் ஊக்கம் பெற வேண்டும், உற்சாகம் பெற வேண்டும். இந்த தமிழகத்திலே நேரம் குறைவு, வாய்ப்புகள் குறைவு. போராட வேண்டிய காலகட்டத்திலே, போராட்ட களத்திலே நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் சிப்பாய்கள், நீங்கள் எல்லாம் வீரர்கள், செயல் வீரர்கள். வருகின்ற 26 அந்த மாற்றம், செங்கோலின் ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.